கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். எல்லாமே நீர் தந்தது ஏசையா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது ஏசையா, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது ஏசையா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது ஏசையா, எல்லாமே நீர் தந்தது. வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எங்களையும் நடத்தத்தக்கதாக தெய்வ பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வலது கையை உயர்த்தி ஒரு பார்த்து சொல்லுங்கப்பா. எல்லாம் வாய்களை திறந்து அப்பான்னு சொல்லுவோமாப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேரா கடந்து வரட்ட ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றானே, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன். என் கேடகமே, என் மகிமையே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு இந்த பூமியில நிரந்தரமான ஒரு காரியம் இல்லை ராஜா. நிரந்தரமானவர் நீர் என்று அறிந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தயாபரர் தாமே இருக்கின்ற இந்த மணி நேரம் எல்லாம் உடைய வார்த்தைகளை நாங்கள் கூர்ந்து கவனிக்கத்தக்கதாக எங்கள் சிந்தை புறம்பாகாதபடிக்கு கல்வாரி ரத்தம் எங்களை வேலி அடைக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டாண்டவரே. மாம்சமான வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு ஒருவேளை நீ நிறுத்தி இருக்கிற ஊழியக்காரனை நீங்க வேலி அடைங்க ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசத்தக்கதாக, ஆவியானவரை கற்று காணத்தக்கதாக எங்கள் இருதயம் உமக்கு நேரா வரட்டாண்டுன்னு சொல்லுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, அனுபவிச்சு. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாத்தராகம் தீர்க்கவாரோ இந்த வேளையிலே, பாத்தராகம் தீர்க்கவாரோ இந்த ஆவியானவர் எக்காலத்தை போல இருக்கட்டும் சத்தம். எல்லா வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து சொல்லுமா.
தீவினிலே வார்த்தைகள் வேதினிலே எல்லாம் சொல்லுமா என்னையும் மாற்றி தேற்றவாரும் இந்த ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் என் மறைவிடமே வாய்த்தர சொல்லுமா என் மறைவிடமே என் கேடகமே உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன் சொல்லுவோமா என் மறைவிடமே வாயில திறந்து கூச்சப்படாம சொல்லுவோமா என் மறைவிடமே என் கேடகமே உன் வசனத்துக்காக காத்திருக்கிறேன்பா. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவன். நம்ம வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக கடந்து வந்த அந்த அன்பு நேசருக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரை இன்னும் தேடுவோம் ஆண்டவர், உம்முடைய ஆசனத்துல நான் காத்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்வோமானால் நிச்சயமா இந்த நாளிலே பேசுவார். சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்துல 17வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. எடுத்து வாசிப்போமே. சங்கீதங்களின் புத்தகம் 17 இல்ல 119 17 117 சாரி 117 என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரிலே நோக்கமாயிருப்பேன். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுங்கப்பா, என்ன ஒரு முறை ரட்சிங்கப்பா எல்லா காலத்திலும். அல்லேலூயா. அவர் சொல்ல, நீ அடிக்கடி வார வாரம் வந்து என்ன மீட் பண்ண ஆண்டவரே, நீ ஒரு முறை என்னை ரட்சிங்க, நான் எல்லா காலத்திலும் பிரமாணத்தை நோக்கி கொண்டே இருப்பேன்பா. இரவும் பகலும் என்னை தேற்றினவருடைய சத்தம் கேட்டு விடாதா? என்னை நடத்தினவருடைய அன்பு எனக்கு தெரிந்து விடாதா? இன்னும் ருசி பார்க்கத்தக்கதாக அவருடைய சத்தம் தொனிக்காதா என்று கேட்பேன் என்று சங்கீதக்காரன் அழகா சொல்றான். நம்மளுக்கு வாரமானாதான் பைபிளே தெரியும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு முறை என்னை தொடுங்க ஆண்டவரே. அந்த ஒரு முறை தொட்டா போதும். ஒருவேளை 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை ஒரு முறை தொட்டாங்க. அல்லேலூயா. அவங்க பிரச்சனையே மாறிடுச்சு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, ஆண்டவர் தொட்டாலும் சரி, ஆண்டவரை நீ தொட்டாலும் சரி. அல்லேலூயா. அங்க நீங்க கேட்கணும். தாவீத போல சங்கீதங்களை வாசிக்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம், ஆனா அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் வரமாட்டேங்குது. சங்கீதக்காரன் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்றப்பா, என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரிலே நோக்கமா இருப்பேன்பா. ஆதரிங்க என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் கர்த்தர் ஆதரிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே பார்த்த வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கடந்த நாட்களில் என்ன வார்த்தையை பார்த்தோன்னு எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? தேவன் நம்மோடு கூட பேசட்டும். வாசிங்க, சொல்லுங்க, கேட்போம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 2 கொரிந்தியர் தான். கர்த்தரே எல்லாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 18 வசனத்துக்கு நேரா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு?
விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானால், பவுலும் ஷீலாவையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அழகா சொல்லுவாங்க, தேவா நான் எதில் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதில் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், இருந்து பாதுகாக்கிறது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. கட்டப்பட்ட நிலை பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, ஆனா துதிக்கிறான். நம்ம கையும் கட்டல காலும் கட்டல, கை அடிக்க மாட்டேங்குது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, கிளாப் அடிச்சு கூட கர்த்தரை துதிக்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலையில இருக்கிறவன் துதிப்பதற்கு காரணம், பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு, அவர் உள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் துதிக்காததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அவர் எனக்குள்ள இல்ல. அவர் இருந்தார்னா என் மன துள்ளும், அடிப்பட்டதை அடிக்கப்பட்டதை நொறுக்கப்பட்டதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அதுக்கு தெரியும் என் ஆண்டவரை துதிக்கணும், என் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு. அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், கேடகமும் நீரே, என் மகிமையும் நீதான்பா. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, கைவிட மாட்டேன்றீங்க. கர்த்தரோ உன்னை கைவிடாதபடிக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. பல பேர் வரலாம், என்ன பார்க்கலாம், நான் விட்டுட்டு போயிடுவான். கர்த்தரோ தாயின் கருவிலே கண்டவர், இம்மட்டும் என்னை கைவிடாமல் காப்பவர். ஹல்லேலூயா. எல்லாம் பயணம் முடியும் போது போயிடுவாங்க. பக்கத்துல கை பிடிச்சு குளிக்க சொல்லு, தப்பா நினைச்சிக்காத. அதுதான் அவங்க நேரமே. அது அப்பாவாகட்டும், பேசிக்கொண்டிருக்கிற ஐயாவாகட்டும், முடிஞ்சிச்சுன்னா பறந்துட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. இங்க யாரும் என்ன பண்ண முடியுது? இல்ல பாஸ்டர் நீங்க இருந்தே ஆகணும்னு சொன்னாலும் அவர் இங்க இருக்க மாட்டாரு. அவர் அங்க பார்த்துட்டாரு, என்ன ஏக்க எல்லாம் பரலோகமே. சரி, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கடைசி நாட்களிலே எக்காலம் ஊதப்படும் சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? வெளிப்படுத்தல எழுத விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல வந்து எக்காலம் ஊதப்படுறாங்க. இயேசுவானவர் என்ன பண்ணுவாரு? எங்க வருவாரா? எங்க வருவாரு? உங்க வீட்டுக்கு வருவாரா? பக்கத்துல கேட்கறதுல உங்க வீட்டுக்கு வருவாரா? கேளுங்க கேளுங்க. என்ன சொன்னாங்க? எங்க வருவாரு? மேகம் மேல. அங்க அவருடைய வருகை ரொம்ப அழகா இருக்கும். பிரதான தூதர்களும் எக்காலம் ஊதி கோடான கோடி தூதர்களா நின்று இருப்பாங்க. மகிமையின் ராஜா நின்னு உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுவார். ஹல்லேலூயா. அங்க பிரதானமா ஒரு எக்காலம் ஊதப்படும். அது நெடுந்தொனியாய் நுழைக்கும். அப்போ ஒரு காரியம் நடக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்? புரியல. முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். மரித்தவர்களே இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, ஒரு காரியம் நடக்கணும். என்னது? கெக்கால என்ன பண்ணும்? ஜோனாதான கை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, கெக்கால எப்படி கேட்கும்? உள்ள ஆவி இல்லைன்னா எக்காலம் எப்படி கேட்கும் பிரதர்? தேவ சத்தமே இங்க கேட்க மாட்டேங்குது. ஒரு மனுஷன் மைக்க போட்டு 4 ஸ்பீக்கரை வச்சு கத்தறான், உள்ளே தான் இருக்கிற, உள்ள கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ளே நான் வந்தால் அங்கே முழங்கப்படும் எக்காலத்தின் நெடுந்தொனி உன் செவிகளிலே கேட்கும். செத்து போயிட்டானா? மண்ணோடு மண்ணா ஆயிட்டான். சரீரெல்லாம் உடைஞ்சி தூள் தூளா மண்ணோடு மண்ணா மக்கி போச்சு. அவனுக்கு எப்படி ஐயா கேட்கும்? அவனுக்குள்ளே ஆவி இருக்கும். அதற்கு அடையாளமா எலிசாவை காட்டுறாங்க. அவன் செத்து போயிட்டான், வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவன் ஊனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தபடியினாலே அவன் பிணத்தின் மேலே இன்னொரு பிணம் போடப்பட்ட போது அவன் உயிரடைந்தான், எழுந்தான். ஹல்லேலூயா. வேதம் அடையாளத்தை காட்டுதுன்னு அறிந்து கொள்ளல. பக்கத்துல கைகட்டு சொல்லும், மக்கு மாதிரி இருக்கிற. ஹல்லேலூயா.
இன்னமும் மக்காதான் இருக்கிற. அதனாலதான் தெரியல எலிசாவை குறிச்சு ஏன் சொல்லப்பட்டது, எலியாவை குறிச்சு ஏன் சொல்லப்பட்டது தெரியல பிரதர். அவனை புதைச்சிட்டாங்க. அவன் கல்லறை மேல இன்னொரு பாடியை கொண்டு வச்சான். செத்தவன் உயிரோடு கூட எழுந்துட்டான். மரித்தாலும் எழுந்திருப்பான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன். தேவ சத்தம் ஒரு நாள் கேட்கும். அன்னைக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு சிரிச்ச முகமா சொல்லு, நீயும் நானும் எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நேரா கைய காட்டு. ஆண்டவரே, இங்கதான் இருக்கிறேன். உன்னை பூமியில இருக்கும்போது உயர்த்தின கரங்கள் இதுவே. ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தத்தக்கதாக தட்டின கைகள் இதுவே. அண்ணாதாங்க எடுத்துக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. வந்து சும்மாவே எப்படிதான் இருக்கிறோம்? சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னும் கிடக்க மாட்டேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னும் கிடக்க மாட்டேன். முன்னே உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன். நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ராஜா வருக மிக சமீபம், அதை எடுத்துக்கொள்ள ஒரு ஆலைங்க. ராஜா அதை எடுத்துக்கொள்ள ஒரு ஆலைங்க. சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். சொல்லுமா, சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசு ராஜா வருக மிக சமீபம், அதை எடுத்து செல்ல பூச்சி நல்ல வாழ்க்கையை தண்ணீரே. சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நான் சம்முன்னு உட்காரவும் மாட்டேன், உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். இங்க வந்தா துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவ சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆவி உள்ள இருந்துச்சுன்னா உன்னை சும்மா உட்கார விடாது. ஆவி இல்லைன்னா அது என்ன பண்ணும்? ஐயோ, கை தட்டினா அவங்க பார்த்தா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. பக்கத்துல கை வச்சு நினைக்கட்டும், உன்னை பைத்தியமாவே நினைக்கட்டும். அல்லேலூயா. நான் கவலைப்படல. நீங்க சொல்லணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த பைத்தியத்தை, பக்கத்துல அந்த பைத்தியத்தை, இந்த பைத்தியத்தை தெரிஞ்சு கொண்டாரு. அல்லேலூயா. அதனால்தான் அடிக்கப்பட்ட பவுலும் சீலமாக துதிக்கிறான். எனக்குள்ள ஆவி இருந்தா துதிப்போம், ஆவி இல்லைன்னா உம்முன்னு சம்முன்னு உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா. அங்கே ஆவி பெற்றபடியினாலே நீ விடுதலை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதையே போன வாரத்துல ஒரு மனுஷனை காட்டி கொடுத்த எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? கிதியோன். இப்போ ரெபேக்கா சிஸ்டர் ஒரு முறை கை தட்டிடலாமா? அல்லேலூயா. அவங்க இங்க வந்து சொன்னாங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு கிதியோனை கரெக்டா பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. உனக்குள்ள தேவ ஞானம் இருந்தா போதும், உலக ஞானமே வேணாம். அல்லேலூயா. உலகத்துல நீங்க எதை சம்பாதிச்சாலும், உங்க அறிவாகட்டும் படிப்பாகட்டும், எதையும் என்ன பண்ண முடியாது, எடுத்துன்னு போகவே முடியாது. அதனால தேவ ஞானத்தை சம்பாதிப்போம், அது மேன்மை நிறைந்ததாய் நம்மை நடத்தும். அல்லேலூயா. கிதியோனை பார்த்தோம். கிதியோனோடு கூட தேவன் பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? யாரு? ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே பேசினார். ஆதியிலும் ஒரு மனுஷனோடு கூட தேவன் பேசினார்.
ஆனா அங்க ஆவியை குறிச்சு போடப்படனாலும் நான் தேவ சமூகத்துல உட்காரும்போது ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்குள்ள என்னுடைய ஆவி இருந்தபடியினாலே சகல ஜனங்களுக்குள்ள அந்த மனுஷனுக்கு என் சத்தம் கேட்டது. எக்கால சத்தம் கேட்கும் யாருக்குன்னு சொன்ன, ஆவியை பெற்ற மனுஷனுக்கு. 10 கன்னிகை போறாங்க, எல்லாம் ஒரே சர்ச் பிரிவர்ஸ் தான், எல்லாம் அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, கையில ஒரு கையில பெட்ரோல் கேனு, இன்னொரு கையில தீவட்டி எடுத்துன்னு போதுங்க, எல்லாம் ஒரே கோஷமா அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போ எல்லா சர்ச் பிலிவர்ஸும் 10 பேர்களும் போறாங்க. 5 பேர்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரு. 5 பேர் வந்ததுல இருந்து இன்னும் என்ன பெற்றுக்கொள்ள ஆவி இல்ல. ஆனா அக்கா, நீ ஜெபிக்கிறத காட்டில நான் நல்லா ஜெபிப்பேங்கா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஆவியானவர் இல்லைன்னா மனவாளம் வந்தா சத்தம் கேட்காது. அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தார்னா அப்படியே ஒன்னு என்ன பண்ணுவாரு, எழுந்து நிக்க வச்சு வரப்போறாரு, மனவாளம் வராரு, எழுந்துருன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நான் ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க எனக்குள்ள கடந்து வாங்க ஆண்டவரே. அந்த நாட்களில இருந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆனா புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு முக்கியமான காரியத்தை பேசிவிட்டு, உலகம் மனிதனை மறந்து விடும். உலகம் என்ன பண்ண, நீ உலகத்துக்கு என்னதான் ஓடி ஓடி செஞ்சாலும் ஒரு நாள் உனக்கு என்ன பண்ணாது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல எங்க அத்தை செத்துட்டாங்க. நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, போயிட்டேன், கடந்து போயிட்டேன். காலையில் போயிட்டு என்ன சாயங்காலம் சர்வீஸ் இருக்குது, நான் வந்தாகணும். அதனால காலையில் என்ன பண்ணேன், நானும் என்னோட கூட ஒரு ஊழியக்காரர், அவரை கூப்பிட்டேன், ஐயா வரீங்களான்னு கூப்பிட்டேன். அவர் எந்த காரியமானாலும் ஐயா நான் வரங்கயான்ட்டு அவருக்கு ஊழியம் இருந்தது. சாயங்காலம் 2 பேருக்குமே ஊழியம் இருக்குது. 6:30 மணிக்கு சர்வீஸ் நடக்கணும். என் கூட வந்துட்டாரு. நாங்கள் இங்கேருந்து போசிலே 10 மணி 10:30 மணி ஆயிடுச்சு. போகும்போதே என்ன பண்ணுறாரு, நிறுத்தி ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு டீயை சாப்பிட்டு போகலான்னாரு. டீயை சாப்பிட்டு வண்டி எடுத்து தான் தெரியும், இது வரைக்கும் உத்திரமல்லூர் வரைக்கும் வண்டியை விடாமல் ஓட்டின்னு போகிறோம். அவரு வந்து அந்த உத்திரமல்லூர் முனையில் அவருக்கு ஒரு டீயும் போடாமல் வாங்கி கொடுத்துட்டு, டீ வாங்கி கொடுத்தேன். அவரே போய் கெஜ்ராத்துக்குனார், பசி எடுக்குதுங்க. நான் ஒரு கெஜ்ராத்துக்கு, நீ ஓட்டல பசியை வந்துச்சுன்ட்டு அவர் ஒரு கெஜ்ராத்து சாப்பிட்டாரு. நான் பாஸ்டிங்கில் போகிறேன். கொஞ்சம் தூரம் போனோம், உத்திரமல்லூர் வந்துச்சு. போனோடனே அவர் என்ன பண்ணார், நான் ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு, எப்பயுமே நாங்கள் போனால் சாப்பிட்ற ஒரு இடத்துல நிறுத்தி என்ன பண்ணால், ஐயா பிரியாணி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சாவு போகிறோம் நாங்கள், என்னென்ன அமலம் பண்ணிட்டு போகிற மாதிரி. போயிட்டு எங்கள் அத்தையை பார்க்கணும், கரெக்டாக போனோம். மாலையை போட்டோம், எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு பேசிட்டு என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா சாயங்காலம் சர்வீஸ் இருக்குது, வந்தே ஆனோன்ட்டு வர சொல்ல அவர் ஓட்டுன்னு வந்தார். எங்கள் அத்தை உடைய காரியம் என்ன, எல்லாம் தேவை எல்லாம் தேவை எல்லாம் தேவை. எங்கள் பின்னாடி வீடு இருக்குது, எங்கள் வீடு அங்கே இருக்குது, எங்கள் அத்தை வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அந்த வீட்டை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டுப்பா, ஆயா செத்து போச்சுன்னா அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருப்பா, நான் வாங்கிக்கிறேன்ப்பா காசு கொடுத்து அப்படின்னு சொன்னேன். எங்கள் அத்தை ஒரு லைன் ஃபுல்லாகவே வீடு, அந்த போனீங்கன்னா பெருசாக இருக்கும் அவங்க வீடு, அது இருக்கும். பின்னாடி இந்த சைடில் இடம் வாங்கி போட்டுச்சு, இந்த சைடு நம்ம வீடு கேட்டுச்சு. நான் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் நீ நான் போய் பார்க்குறேன், எங்கள் அத்தை என்னாச்சு, அவங்க எல்லாம் தேவைன்னு அவங்களுடைய காரியத்தை நான் கேட்டேன். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக சுகர் வந்துட்டுக்குது அவங்களுக்கு. சுகர் வந்து இந்த கழுத்து விழுந்துடுச்சான், கழுத்து வந்து விழுந்துடுச்சான், இப்படி விழுந்துட்டு இருக்குது அவங்களுக்கு விழுந்துட்டு அவங்களால கழுத்தையே தூக்க முடியுங்க. அவங்க தங்கச்சி வந்து கேட்குறாங்களா, என்னக்கா அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இல்லைம்மா பேண்டு போயிட்டா சரியாயிடும் நாங்களாம். டாக்டர் போக சொல்லிட்டாராம், தாங்காது இருக்க மாட்டாங்க இவங்க, உங்களுக்கு சுகர் ஐயா போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்படி இருந்தால் மெட்ராஸுக்கு கூட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டு வந்தாங்க, புதன்கிழமை ராத்திரி இறந்துட்டாங்க. சரி, திங்கக்கிழமை கொண்டு வந்துடுறாங்க, செவ்வாய்க்கிழமை ராத்திரி இறந்துட்டாங்க போல இருக்கு. நாங்கள் புதன்கிழமை போயிட்டு வரணுன்ட்டு வரோம். அப்போ இந்த காரியம்லாம் நடந்துனே இருக்குது. நான் யோசனை பண்றேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த மகள் என்ன பண்ணல, ஒன்னுத்தையுமே இங்கேருந்து எடுத்துட்டு போல. உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க, நிறைய காரியத்தை சேர்த்து வச்சாங்க. ஆனா அவங்களால எதையுமே என்ன பண்ண முடியல, எடுத்து கொண்டு போக முடியல. எங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் போக சொல்ல ரொம்ப அன்பா பார்த்து பேசுவாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க தான் அந்த ஊர்லயே வாழ்ந்துருந்தாங்க. ஆனா எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அவங்களால அது என்ன பண்ண முடியல. இன்னைக்கு அவங்க இருந்த இடம் கூட தெரியல.
வாழ்ந்த வீடு இருக்குது, ஆனா அவங்க இல்ல. இந்த உலகத்துல நான் எதைத்தான் சேர்த்து வச்சாலும் அதை என்னால கொண்டு போக முடியாது, அது என்னை ஒரு நாள் மறந்து போகும். அந்த இடங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை, அந்த நிலங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை, அந்த வீடு அவர்களை காப்பாற்றவில்லை, அவர்கள் சேர்த்து வைத்த பொன்னும் பொருளும் சகல காரியங்களும் அவர்களை காப்பாற்றவில்லை, எல்லாம் மறந்து போன. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமே, ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 41வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே ஆவிக்குரிய கண்களிலே நீங்க பார்க்க வேண்டும் என்று எழுதி வைத்த ஒரு காரியத்தை அநேக நேரத்தில் நம்ம சாதாரணமா பார்த்திருப்போம். 41வது அதிகாரத்தின் 30வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தின் அந்த, அதாவது 7 வருஷம் முன்னாடி நான் அழகா ரொம்ப ரிச்சா ரொம்ப ராயலா இருந்தேன் என்று சொன்ன காரியம் இங்க வேதம் சொல்லுது, அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் உன்னை மறக்கின்ற ஒரு நாட்கள் வரும். உன்னை நினைக்க வேண்டிய ஜனங்கள் உன்னை மறந்த ஒரு நாட்கள் வரும். ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் உன் செழுமையை, நீ கொடுத்த காரியத்தை, உன்னிடத்தில் பெற்றுக் கொண்டதை எல்லாம் மறக்கத்தக்கதாக ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, பிரதர் இவன் என்ன காப்பாத்திடுவான், இவன் என்ன காப்பாத்திடுவா, இந்த பொக்கிஷம் என்னை காப்பாற்றும் என்று நினைக்காதே. சேர்த்து வைத்த சகல காரியங்களும் உங்களை மறக்கத்தக்கதாக ஒரு காலம் வருகிறது. அன்னைக்கு நான் அப்படி வாழ்ந்தேனே, அப்படி இருந்தேனே, அப்படி போனேன் என்ற உன் பூரணம் மறக்கப்படுகின்ற நாட்கள் அதுவே. எந்த காரியம், பணம் உங்களை காப்பாற்றாது, உங்கள் செல்வம் உங்களை காப்பாற்றாது, உங்கள் பொக்கிஷங்கள் உங்களை காப்பாற்றாது, நீங்கள் வாங்கி வைத்த நிலங்களோ ஒருவேளை வீடுகளோ உங்களை காப்பாற்ற கூடாதபடிக்கு மறக்கப்படுகின்ற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் எதை சேர்த்து வச்சாலும், சைனால ஒரு பழக்கம் இருந்துச்சு, ரொம்ப வயசான அம்மாவை ஒரு கூடையில வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துருவாங்களாம். அவங்க அங்க வாழ முடியாம குளிர் எடுத்து எப்படியோ உறைஞ்சு சொத்து போயிடுவாங்களாம். இது ரொம்ப நாளா நடந்து கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு மகன் தன்னுடைய 90 வயது நிறைந்த அந்த அம்மாவை ஒரு பெரிய கூடையில வச்சு, அன்னைக்கு போக்குவரத்து கிடையாது, கூடையில வச்சு கூடையை பின்னாடி மாட்டிக்கினேன். இன்னைக்கு எல்லாம் காலேஜ் பசங்க எல்லாம் பேக் மாட்டின்னு போறீங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய பேக் இருக்கும், அதுக்குள்ள தாயாரை உள்ள உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, அவன் மலை ஏறி அங்கேருந்து வரக்கூடாது, அவங்க வந்து பிரயாணப்பட்டு வரக்கூடாது. அம்மாவை, எந்த அம்மா என்ன 10 மாசம் பெற்ற அம்மாவை எங்க வச்சு கூட்டின்னு போறான், ஒரு கூடைக்குள்ள வச்சு அழகா அம்மா கூட்டணும். இது காலங்காலமா நடந்து வருது. அவனும் அந்த 90 வயசு தாயை என்ன பண்றான், அந்த அம்மா என்ன பண்ணான், போற வழியெல்லாம் கலையை பறிச்சு உடைச்சி 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 போட்டுக்கினே வந்துச்சான். இந்த மகன் பார்த்துக்கிட்டே வந்தானா. அல்லேலூயா. என்னம்மா பண்ற, நீ என்ன பண்றன்னு கேட்டான். இல்லப்பா, என்ன விட்டுட்டு போயிடுவேன், நாளைக்கு உன்னை விடுத்துக்கும் ஒருத்தன் வருவான், ஆனா விட்டுட்டு போறல, உனக்கு வழி தரணும்ல, அதனால கலையை உடைச்சு போட்டுன்னு வந்தேன்பா, மறக்காதபடி போயிடுச்சான். உங்கள் நாட்கள் முடிகின்ற, உங்களை மறக்கின்ற காலங்கள் வரும் பொழுது நீங்கள் நினைத்திருக்கிற மனிதன் உன்னை நினைக்காதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வரும். அன்னைக்கு நீ நினைக்க கூடாது, நான் பிரயாசப்பட்டேன், நான் காப்பாத்தினேன், நான் எல்லாத்தையும் செஞ்சேன் என்று நினைக்க கூடாத ஒரு காலங்கள் வரும். அந்த காலத்துல நல்லா புரிஞ்சுங்களேன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீண் தான் போல இருக்கு, நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் தான் போல இருக்கு, நான் சகலத்தையும் சேர்த்து வச்சது வீண் தான் போல இருக்குன்னு சொல்ற நாட்களும் வரும். உலகம் அப்படியாப்பட்டது. அது அங்க அழகா சொல்லுகின்றாங்க ஆதியாகமத்துல. அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிற்று, 7 வருஷம். அப்பொழுது எகிப்து தேசத்திலே அந்த பூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். பூரணமா இருந்த காலம் மறக்கப்பட்டு போற ஒரு காலம் வரும். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளு, வேதம் சொல்லுகிறது, உபாகமத்துக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம்
கூட திருப்பி கொள்ளுங்க. உபாகமத்துக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 31வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். உலகம் உங்களை மறக்கலாம், உங்கள் வசதி வாய்ப்புகள் உங்களை மறக்கலாம், உங்கள் பொருட்கள் உங்களை மறக்கலாம், நீங்கள் சம்பாதி வைத்த சம்பாதியங்கள் உங்களை மறக்கலாம், உன்னை சார்ந்த க்ஷணங்கள் உன்னை மறக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமுள்ளவர் தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை விடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அந்த மறக்க விரும்பல. எப்ப தெரியுமா? ஆவி உன்னிடத்துல இருக்கும்போது அவர் உன்னை மறக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியே உன்னிடத்தில் வரும்பொழுது அவர் உன்னை மறக்க மாட்டாரு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில, இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலோ, இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலோ, எனக்கு ஆசையே நீங்கள் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஆசையே நீங்கள் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரம் எப்போதும் அவர் மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. ஆண்டவர் மறப்பதில்லை. உலகமோ நான் சம்பாதித்து வைத்த காரியங்களோ என்ன பண்றோம்? கண்டிப்பா ஒரு நாள் என்ன மறந்துரும். அன்னைக்கு நான் மறக்கப்பட்டு போவேன். எதையும் இந்த பூமியில இருந்து கொண்டு போகவே முடியாது. இங்க ஒரு மனுஷனை தேவன் காண்பித்து கொடுத்து, இவனிடத்துல என் ஆவி இருந்தபடியினாலே நான் பேசுவது அவனுக்கு கேட்டது என்று சொன்னார். போன வாரத்துல கிதியோனுக்கு எப்படி தேவனுடைய சத்தம் கேட்டதோ, அவன் பேசுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு காரியம் சொல்றேன் ஆண்டவரே, இந்த களத்துல மயிருள்ள ஒரு தோலை நான் போடுறேன், கரெக்டா அதுல போய் நான் போன வாரத்துல நானும் என் பிள்ளைங்களா உட்காந்து ஒரு காரியத்தை சாயங்காலத்துல பேசியிருந்தோம், காலையில பேசல. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் மேகத்துக்கு கட்டளையிட்டு இருப்பாராம். அவங்க பெருசா தியானிச்சாங்க. உண்மையாலுமே நல்ல காரியமா இருந்துச்சு. ஆண்டவர் மேகத்துக்கு கட்டளையிட்டு இருப்பாராம், நீ அளவாத்தான் அந்த என்ன பண்ணும், தோலை நினைக்கணும். மிஞ்சி நினைச்சிட்டுனா அந்த தண்ணி வெளியே வந்துடும். அப்போ அவன் விசுவாசம் என்ன ஆயிடும்? கிதியோனுடைய விசுவாசம் கெட்டு போயிடும். அவன் விசுவாசம் கெட்டு போகாத அளவுக்கு மேகத்துக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம், அந்த மேகம் சரியா அந்த தோல்ல மட்டும்தான் பெய்யணும். அதனால தண்ணீருக்கும் கட்டளையிடுறாரு, நீ கரெக்டா எங்க தான் போகணும், நீ அந்த தோல் மேல மட்டும்தான். தவறி அங்க பெஞ்சிட்டுனா கிதியோனுடைய விசுவாசம் கெட்டு போயிடும். ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை அவன் பேசினா அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. மேகம் சரியா என்ன பண்ணும், அந்த காத்து அடிச்சு அந்த இடத்துக்கு நேர வரணும், அந்த தோல்ல நேர தண்ணீர் படத்தக்கதாக சகல காரியத்தை நீ சின்னதாக தான் பேசுற. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் பிரச்சனை பிடிக்குது, போராட்டம் பிடிக்குதுன்ட்டு ஆண்டவர் அதற்கு வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமாய் உள்ள சகல காரியத்தையும் திருப்பி உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான ஜனங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நான் கேட்கறது சின்னதுதான் பிரதர், ஆனா அவர் எனக்காக செய்யற காரியங்கள் பெருசு. நான் யோசனை பண்றேன், பிள்ளைங்க நல்லா தியானிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம சின்ன காரியம், கிதியோன் சின்ன விஷயம், ஆண்டவரே நான் தோலை போடுறேன் அந்த தோல்ல, ஆனா ஆண்டவர் செஞ்ச காரியம் பெருசு. ஒரு மேகத்துக்கு கட்டணும், காட்டுக்கு கட்டணும், அந்த சைஸ்ல தண்ணீருக்கு சொல்லணும். அவன் புழிஞ்சு அந்த கிண்ணத்துல எடுக்கிற அளவுக்கு தான் நீ தோல் மேல பெய்யணும். அப்போ அந்த தண்ணீருக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அளவு வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு மிஞ்சி போனா என்ன இடம், அமிர்தமோ. நம்ம நிறைய நேரத்துல அளவுக்கு மிஞ்சி வழிஞ்சிருவோம். சில நேரத்துல அபிஷேகம் என்ன ஆயிடும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள தக்க வைத்துக் கொள்ளுங்க. அடிக்க சொல்லணும், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரை. வீட்டுல பால் பொங்குச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க சொல்லுங்க,
உடனே என்ன பண்ணுவீங்க? பாதி பாலை கீழே ஊற்றிடுவோம் பிரதர், இல்லை குண்டா கூட கவுத்துருவோம், இல்லை யார் மேலாம் எடுத்து ஊற்றிடுவோம். நான் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? என் மகனை கேட்டால் சொல்லுவான், என் மகன் ஒருத்தர் இருக்கிற அவனை கேட்டால் சொல்லுவான், வெட்டி 2 போட்டுடலாம். நேற்று என் கூட என் மகன் வந்துருந்தான், அங்கே ஊழியக்கார் பேசியிருந்தாரு, 2 நாய்க்கு இதுயா அதை அச்சு காலை வச்சிடலான்னுங்கிறாங்கய்யா, வச்சிடலான்னுங்கிறாங்கய்யான்றாரு. அவன் கேட்குறான், ஐயா என்னங்கய்யா அவர் இப்படிலாம் பேசினுங்கிறாரு. அல்லேலூயா. அவர் கோபத்தை சொல்றாரு, எப்ப பாரு மேலே வந்து என்ன வந்து. அல்லேலூயா. அதை சொல்றாரு அவரு. நான் சொன்னேன், ஐயா நீதிமான்களின் கூடாரத்திலே மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படாங்கய்யா. இல்லையா, அதை காலை வச்சுனுங்கய்யா, இல்ல 2 நாயை வச்சுனுங்கய்யா. அதற்காக தேவன் உங்களை என்ன தெரிஞ்சு கொண்டாரு. நீ சாவடிக்கிறதுக்கு கொலை பந்துக்கு உங்க அதான் சொன்ன, ஆண்டவர் படைத்ததிலேயே விசேஷித்தவர்கள் நீங்க தான். ஏன் சொல்லுங்க? அவரு உங்களை மட்டும்தான் ஆடு மாடு கோழி மற்ற எந்த மிருக ஜீவனுக்கும் இல்லாத ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்தாரு. என்ன சொல்லுங்க? சுவாசம் கொடுத்தாரா? நீங்க சொல்லுங்க பிரதர், நாங்க ஆடு மெரியக்கிறோம்ல, சிலர்லாம் நம்மள சொல்லிப்போம், நாங்க சிங்கம், நாங்க புலி, நாங்க டைகர்னும். அல்லேலூயா. நீங்க அந்த இனம் கிடையாது. பக்கத்துல சொல்ல, நீ அந்த இனம் இல்லடா. அல்லேலூயா. நீ தேவ சாயல். பக்கத்துல சொல்லு, தேவ சாயல். அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே என்ன பண்ணாரா? வானமும் பூமியும் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. உடனே உண்டாச்சா இல்லையா? என் மகன் ஒரு நாள் மீன் தொட்டியில போய் நின்று ரொம்ப அழகா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் மீன் குட்டியா வாங்கி வந்து விட்டேன். அது ஒரு 6 மாசம் வந்துச்சு, நல்ல பெருசா, இவ்வளவு பெருசுக்கு வந்துருச்சு. அந்த மீனை பார்த்து சொன்னா, செத்து போயிடு, நீ ஏன் உயிரோடு? 2 காயில 2 செத்து போச்சு. 6 மாசம் வளர்த்தது. எனக்கு அப்படியே அப்புக்குன்னு ஆச்சு. வந்து பாக்குறேன் 2 ஏஞ்சலும் எப்பயுமே இப்படி மேயும், அது இன்னைக்கு அது அப்படி மேய்ஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்போ உன் வார்த்தைக்கு தேவன் எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்காரு பாருங்க. உயிரோடு இருக்கிற ஒரு மீனை ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? சொல்லுது. அது சொன்ன, அது நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தர் அப்படிதான் உன்னை என்னையும் படிச்சாரு. ஆனா இந்த வாயை வச்சுன்னு பிள்ளைங்களை சபிப்போம், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ போற வழியிலே மூஞ்சி ரோட்டோடு தெஞ்சி. உன் வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அத்தோடு யார் கஷ்டப்பட போறது? ஓகேவா? உன் பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காரியம், எல்லாம் ஒரு காலகட்டத்தில் விட்டு ஓடுறோங்க, எதுவும் இருக்காது. நீங்க நம்பிலாம் இருக்கக்கூடாது. சைனா கதை தான் இங்கேயும். என்ன, அவன் கொண்டு போய் விட்டான், இவன் விட்டு ஓட்டான். அதனால்தான் ஆதாமை பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பா ஆதாமே, உனக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன், நீ தாயும் தகப்பனையும் விட்டு யாரோடு கூட இசைந்திருப்ப. அல்லேலூயா. அப்புறமேட்டு அம்மா அப்பாலாம் தெரியாது. அம்மா பாட்டோன்னா போயிடலாம், அம்மானா இல்லைன்னா அப்படின்னு கதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனா ஆதாம் முதல் மனுஷனாகி ஆதாமுக்கே சொல்லிட்டாரு, நீ தாயும் தகப்பனையும் விட்டு யாரோடு கூட. ஆமா, உண்மைதானே அது? இங்க எத்தனை பெண் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்க என் பொண்ணு சொல்லின்னு இருக்கோம், நான் கல்யாணம் ஆகி போனாலும் இங்கதான் வரும், போனா வந்த கதையை பார்த்துக்கலாம், நீ போனா அதுக்கப்புறம் தெரியும். அல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப பிஸியாகுது, நாங்க பக்கத்திலே சர்ச்சுக்குது, அங்கேயே போய்க்கிறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடும். தப்பு சொல்ல, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும்போது அது என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து நான் உன்னை பெத்தேனே, நான் உன்னை பார்த்தேனே, நான் உன்னை வளர்த்தேனே, உனக்கு சோறு இல்லாம உனக்கு சோறு வச்சுட்டு நான் பண்ணின கடை யார் உன்னை கடை சொந்து? 4 வாய் இருக்குதா, 4 பேருக்கும் குத்துட்டு நீயே சாப்பிடு. நீ குத்துட்டு சாப்பிட்ற இருக்குன்ட்டு அவன் கடைசியில் என்ன பண்ண போறான்? உன் சாப்பாடையும் சாப்பிட்டு அவ்வளவுதான், அவன் குடும்பத்தை பார்க்க அவன் போயிடுவான். அதை செய்யாதீங்க. ஞானமாய் செயல்படுங்க. எல்லா விஷயத்திலும் ஞானமா இருங்க. இருக்குதா, எப்பா வீட்டுல 4 கைதான் சாப்பாடு இருக்குது, 4 பேர் சாப்பிடலாம். நீ பட்னியா இருந்துட்டு என்ன பண்ணுவா? நீ சீக்கா பத்தனா யாரு உனக்கு சீக்கா போடுவா? யாருமா போடுவா? உனக்கு நியமிக்கப்பட்ட வீட்டுக்காரர் வந்துதான் உனக்கு என்ன பண்ணும்? அது சில நேரத்துல சொல்லுவோம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது. பக்கத்துல கேட்கறது உண்மைதானே? தப்பு இல்லை, இது உண்மைதான். இது பிராக்டிகலா நடக்கிறது. நீ என்ன பண்ணி, நீ இன்னைக்கு விசாரிச்சனா நாளைக்கு உன் பிள்ளைங்க உன்னை விசாரிப்பாங்க. நீ விசாரிக்கலன்னா உனக்கும் அதான்.
எதை விதைப்பாயோ அறுப்ப. ஒரு பேரண்ட்ஸ் நீ ஒரு கில் பண்ணிட்டு வரேன்னா அதே கில்லிங் உனக்கும் நடக்கும் நாளைக்கு. அன்னைக்கு நான் என்ன பண்ண முடியாது, ஐயோ இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, நீ பண்ண, நான் பெற்றுக்கொள்வேன். நான் எதை விதைக்கிறேன்னு அதுதான் அறுக்க முடியும். நான் சொல்ல நேரத்தில் அறுக்கும் போது பார்ப்பேன், ஐயோ அப்பா இது நான் அறுக்கிறேன், இனி நான் என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் இப்போ அறுத்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்குது, அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக தைரியம் இருக்குது, நான் அறுத்துக்கிறேன். ஆனால் தாண்டி போய் என்னால் என்ன பண்ண முடியாது, அதை செய்யக்கூடாது ஆண்டவரே. அதனால நான் விதைக்க கூடாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கேன். நான் விதைச்சதை இன்னைக்கு அறுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன்னா நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்களை கூட்டு சொல்லுவோம், அந்த வழியா போகுதுடா, பெரிய பழம் தோணிக்கிறாங்கடா, ஊந்து நான் எனக்கு தெரியும் தாண்டி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் உள்ள ஊதுருவான். அல்லேலூயா. அவன் தாண்டி உன் பேச்சை கேட்காம தாண்டி போறேன்னு சொன்னா விட்டுருங்க. தேவ சத்தம் எந்த மனுஷனுக்கு கேட்குதோ அதே போலதான் தேவ ஆவி இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கீழ்ப்படியுங்க. ஆவி இல்லைன்னா என்ன ஆகாது, கீழ்ப்படிய முடியாது. அன்னைக்கு நடந்த ஒரு காரியத்தை, சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். எல்லாம் உலகம் என்னை மறந்தது, தேவனோ உடன்படிக்கை நிமித்தம் மறக்கவில்லை. அவர் உடன்படிக்கை பண்ணார். எப்ப பண்ணார் தெரியுங்களா? எடுத்து வாசிப்போமே. உடன்படிக்கையினால் மறக்காத தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம். பார்த்த மனுஷன் என்றாலும் பார்க்காத ஒரு கோணத்திலே பார்க்கத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசட்டும். வாசிங்கம்மா. 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருக ஜீவன்களும் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, இப்ப எதுவும் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, மிருகமும் கேட்க மாட்டேங்குது. நான் தான் வளர்க்கிறேன், நான் தான் சோறு வைக்கிறேன், போனா போக மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்ப இப்படியா பண்ணது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இப்ப செவி கொடுக்காத மாட்ட என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றாருப்பா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்னாச்சு? 5வது வருஷத்துல சொல்றாரு, பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சு? விசனமா கவலையா இருந்தது. அவன் இருதயமும் நல்லா இல்ல, கீழ்ப்படியவும் மாட்டேன்றான், இருதயமும் சரியில்லை. இவனை ஏன் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு, எல்லா ஜனங்களோடு கூட பேசுறாரு. ஒருத்தனும் சத்தம் கேட்க மாட்டேன்றான், ஒருத்தனும் தேவ சித்தத்தை செய்ய மாட்டான், ஒருத்தனும் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றான், ஒருத்தனும் என்ன பண்றான்? செயல்பட மாட்டேங்கிறான். நான் தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மாற என்ன சரண்டர் பண்ண மாட்டேன்றேன். உலகத்தின் காரியத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றேன்? எனக்குள்ள வச்சுக்கணும். நான் இப்படி இருக்கணும், நான் அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும் அப்படின்ற தவிர நான் உண்டாக்கின தேவனை போல இருக்க வேண்டும் என்று எத்தனை பேரையா நினைக்கிறோம்? அல்லேலூயா. அவங்கள பார்க்கிறோம், அதை கத்துக்கிறோம், இவங்கள பார்க்கிறோம், இதை கத்துக்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், இதை கத்துக்கிறோம். தேவனை பார்த்து எதை கத்துக்கிறீங்க? வாரம் தேவ சமூகத்துக்கு வருகின்றீர்களே, ஆவி உள்ள வந்துச்சுன்னா தேவ சத்தம் நல்லா கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, மாத்திக்கோ, எல்லா காரியத்தையும் மாத்திக்கோ, எது தேவனுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் மாத்திக்கோ. அங்க வேதம் சொல்லுகிறது, தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனையும் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. அத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு மனுஷன் தேவ சத்தத்தை கேட்கிற, ஆண்டவரே நீ பேச ஆண்டவரே, நான் கேட்கிறேன், உன் சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே, உன் சத்தம் கேட்கட்டும், எனக்குள்ள ஏதோ ஒரு ஆவியின் அபிஷேகம், உன்
சத்தத்தை கேட்க வைக்குது, உன் சித்தத்தை செய்ய வைக்குது. எப்படி கிதியோனுக்கு தேவ சத்தம் கேட்டதோ அதே போல ஆதியாகமத்துல ஒரு மனுஷனுக்கு தேவ சத்தம் கேட்குது. எல்லாம் தான் வழியை பார்த்துன்னு போறான், எல்லாம் பொல்லாத பாதையில இருக்கிறான், என்னென்னவோ காரியங்களை செய்யறான், கெட்ட நடக்கைகளை நடக்கிறான், கெட்ட வார்த்தைகளை பேசுறான். அது அவனுக்கு பொல்லாதது என்று தெரியாதபடிக்கு வாழ்க்கை வாழறான். உணர்வற்ற ஜனங்களா இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொன்ன, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா காணாதாட்டின் பின்னே கத்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு என்னை அழைக்கின்றாரே, அங்க வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, நோவாவின் வம்ச வரலாறு என்று சொன்னவர், வம்ச வரலாறு ஆண்டவர் எப்படிதமா சொல்லுவாரு? அதுக்கு முன்னாடி வசனம் எடுத்துப்போமா? 5வது அதிகாரத்துல இங்க ஆதாமின் வம்ச வரலாறு குறித்து ஆண்டவர் சொல்றாரு. நோவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துருவோம் வம்ச வரலாறு எப்படி சொல்லுவாங்கன்ட்டு. வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். நீங்களாம் யாரு? மனுஷன், மனுஷி. ஆதாம் தான் மனுஷன் பெயரிட்டாரு, ஆண்டவர் என்னன்னு பெயரிட்டாரு? மனுஷன். இப்போ ஆதாமுடைய வம்ச வரலாறு குறித்து சொல்லப்படுது. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இங்க காயினும் வரல, ஆபேலும் வரல. ஏன்னா 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? காயின் ஆபேலை கொன்று தேவனுக்கு பிரியமில்லாம ஓடி போயிட்டான். தேவ சமூகத்தோட தேவ சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு ஓடி போனா. அதனால கர்த்தருக்கு அந்த மனுஷன் தேவையில்லை என்று தேவன் தள்ளிவிட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, காயின் வம்சமும் இப்ப கொல்லப்பட போகுது, காயின் வம்சமும் சாகடிக்கப்பட போறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனுஷனை தேடி தேவன் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். இங்கே ஆதாமுடைய வம்ச வரலாறு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்க காரியத்தை கவனிக்கத்தக்கதாக மறுபடியும் என்ன பண்ணுவோம்? கெட்டவனும் தெரிஞ்சுக்கொள்ளணும். உன் வழி வேற, உன் வாழ்க்கை வேற, உன் பேச்சு வேற. பிரதர் பேசாம பிரதர் அரட்டை அடிக்கலாம்னு சொல்றவங்களுக்கு மத்திய நான் ஆண்டவரை தேடுன்னு போற தெரியுமா? ஆண்டவரும் ஆண்டவருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது. அழிவு வராதபடிக்கு உன்னை காக்கத்தக்கதாக, உன் குடும்பத்தை காக்கத்தக்கதாகத்தான் தேவன் அழைத்து வந்தார். அரட்டை அடிக்க போறவன், பேச போறவன் எல்லாம் தேவனால் மறக்கப்படுகின்றான். உலகம் என்னத்தான் உறவுன்னு சொன்னாலும் அது அவனை மறந்துவிடும். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அத்தனை 1000 ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு நோவா மீது கர்த்தருடைய கிருபை கடந்து வந்திருக்கிறது. நீ சொல்லலாம், நான் சொல்லலாம், பிரதர் எங்க மீது கர்த்தருடைய கிருபை இருந்தது. உன் குடும்பத்தின் மத்தியிலே பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னை தேவன் கிருபையாய் காப்பாற்ற நினைத்தபடியினாலே. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. எப்படி இருந்தாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, யாரு ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும் பிரதர், என்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. 1000 பேரையும் கர்த்தர் பார்த்திருப்பாரு, எல்லார்கிட்டையும் கர்த்தர் பேசியிருப்பாரு. ஆவி எந்த மனுஷன் இடத்துல இருந்ததோ அந்த மனுஷனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்டது. அந்த நோவா எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? வேதம் அழகா சொல்லுகிறது, அவன் உத்தமனும் நீதிமானமா இருந்தான். அதுக்கு பிற்பாடு நடந்த காரியம்தான். அவன் உத்தமனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நீதிமானா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த உத்தமத்தை காத்து கொள்ளத்தக்கதாக அவன் யாரு கூட இருக்கணும்? தேவனோடு கூட இருக்கணும். நம்ம எத்தனை பேர் தேவனோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே போனா எத்தனை பேர் தேவனை நினைக்கிறீங்க? நன்மை செய்யும் போது எத்தனை பேர் தேவனை நினைக்கிறீங்க? ஜீவன் காக்கப்படும் பொழுது எத்தனை பேர் தேவன் நினைக்கிறீங்க? காலை வேளையில எழுங்கும் போது ஆண்டவரே என்னை எழுப்பத்தக்கதாக ஜீவனை கொடுத்தீரு, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று எத்தனை பேர் தேவனை நினைக்கிறீங்க? நீ நல்ல உணவு சாப்பிடும் பொழுது ஆண்டவரே, சாப்பாடு இல்லாத காலத்திலே வாழ்ந்த நாட்கள் உண்டு, பட்டினியா இருந்த காலங்கள் உண்டு, ஒன்றும் இல்லாதபடிக்கு வானத்தையே பார்த்த நாட்கள் உண்டு, மனுஷனை நம்பி காத்திருந்த காலங்கள் உண்டு. இன்று இந்த உணவை
கொடுத்திருக்கிறீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதுவும் இல்லாத போது, எந்த தகுதியும் இல்லாத போது என் சத்தத்தை அவன் கேட்பான்ற ஒரே ஒரு காரியத்துக்கு தேவன் நோவாவை சூஸ் பண்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை வச்சு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோன்னு நினைக்கிறீங்க? திறமையா? எல்லாம் போயிடும். உலகம், நான் முன்னாடியே சொல்றேன், உலகத்துல நீங்க என்னத்தான் காரியத்தை கொண்டு வந்தாலும் அது காணாம போயிடும். எங்க தான் அவ்வளோ காரியத்தை சம்பாரிச்சு வச்சு தன் கழுத்தை நிறுத்த முடியல. அதால கழுத்து இப்படியே இறங்கிடுச்சு. அது பூமியை மட்டும்தான் பார்க்குது, விண்ணை பார்க்க முடியல. விண்ணுக்குரிய பார்வை இல்லாத போயிடுச்சு. அதுக்கு தெரிஞ்சிச்சு, நான் மண்ணுக்கு போறேன், இந்த மண் என்னை அழித்து விடும், தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாது. அது தேவன் ஒரு நாள் பிரதான எக்காலத்தில் ஊழ்ந்து போது என்னோடு கூட வந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா அதை செத்துட்டாங்க, கரெக்டு தாங்க ஐயா, ஆனா கர்த்தரை பார்க்க கூடாதபடிக்கு செத்து போயிட்டாங்களா ஐயா, ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களை சொல்ல, ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய ரட்சிப்பு கிடைக்கும் போது அது என் காலம் முழுவதும் என்னை நடத்தும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு முறை என்னை ரட்சிச்சிருங்க ஆண்டவரே, காலம் முழுவதும் நீ என்ன ரட்சித்ததை நினைச்சு அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நான் வாழறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாம செத்த ஜனங்களுடைய நிலையை யோசனை பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். பொல்லாதவர்கள் மத்தியில் தான் பிரதர் வாழுறோம். புறம் கூறுறான் பிரதர், என்னை குறிச்சு கெட்டதா பேசுறான் பிரதர், என்ன நல்லதா நினைக்கிறது இல்ல பிரதர். அப்படியாப்பட்ட மனிதனுக்குள்ள உன்ன தேவன் எதுக்கு தெரிஞ்சு கொண்டாரு? அவங்கெல்லாம் பொல்லாதவர்கள், கைவிடப்பட போகின்றார்கள். நீயோ கைவிடக் கூடாதபடிக்கு என் சத்தத்தை கேட்கிறபடியினால விண்ணுக்குரிய பார்வை பார்க்கப்பட போகின்றாய் என்பதற்காக. அந்த பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து 2 கொரிந்தியர் இருக்கிறது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் 17வது வசனத்தில் சொல்றார் என்னன்னு, கர்த்தருடைய ஆவி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நோவாவுக்கு அந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலிருந்து அவனுக்கு மட்டும் விடுதலை கிடைச்சது. ஆவியை பெற்றுக்கொண்டு பாருங்களேன். எந்த ஜனங்களுக்கு மத்தியில நீ இருந்தாலும் உன்னை புறங்கூறுமா, உன்னை முன்னேற விட மாட்டான். உன் காரியத்தை பார்த்து 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 உன்னை எல்லா நாளிலும் பூமியோடு கூட அழுத்தத்தக்கதாக நாட்களை தேடிக்கொண்டிருப்பான். ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, உன் உறவு தேவனோடு கூட இருக்குமானால் எத்தனை பேர் உனக்கு எதிரடையாய் வந்து நின்றாலும், அல்லேலூயா, அத்தனை பேர் மத்தியில உன் தலையை தேவன் உயர்த்துவார். இங்க நோவாவை பார்க்கிறோம். அவன் காலத்திலே, நோவா வம்ச வரலாறு போட்டு நோவாவின் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் நோவா மட்டும்தான். ஒரே ஒரு மனுஷன் நீதிமான், ஒரே ஒரு மனுஷன் உத்தமன். இப்ப இந்த உத்தமன் என்ன தெரியுமா பண்றான்? இந்த நீதிமான் என்ன தெரியுமா பண்றான்? என்னால வெளியே இருக்கிற ஜனங்கள்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியல பிரதர், ஒன்னும் பேச முடியல. நான் ஒரு காரியம் செய்யறேன், என் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கிறேன், என் பிள்ளைகளுடைய மருமக்கள்மார்களை ஒழுங்கா வளர்க்கிறேன். அதனால தான் நீதிமானாகிய ஒரு ஜெனரேஷன் காப்பாற்றப்பட்டது. நீ தேவனுக்காக எதை செய்வாயானாலும் தேவன் பாப்பாரு, உன் ஜெனரேஷனை ஆசீர்வதிப்பாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட. ஏன் தெரியுமா? நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால உன் பிள்ளைகளும் என் சத்தத்திற்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. ஏன்னா நீ சொல்லி கொடுப்ப. ஆதாம் 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்குக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாராம். ஏனோக், நீங்க கேட்பீங்க, 300 ஆண்டு காலங்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு என்ன பிரதர் அவருக்கு நடந்தது? என்ன காரியத்தை கேட்டாரு? எந்த சாட்சியை அவர் பெற்றுக்கொண்டாரு? எதனால தேவன் மேல அவ்வளோ அன்பு வந்துச்சு, அவ்வளோ ட்ரூத் லவ் வந்து குடும்பத்தோடு கூட 65 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்லப்படுது. குடும்பத்தை விட்டு ஓடி இல்ல. அல்லேலூயா. நம்மால் சன்னியாசி ஆயிடும். ஒன்னு என்ன பண்ண, ஒரு கட்டை வாங்கி கையில வச்சுக்கின்னு ஒன்னு என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. அப்படி இல்ல. தன் குடும்பத்தை நடத்தாத என்ன பண்ண முடியாது? ஊழியத்தை நடத்த முடியாது. தன் குடும்பத்தை விசாரிக்க வேண்டும்ன்ற ஒரு காரியம், இதெல்லாம் எங்க தெரியுமா? தேவனுக்குள்ள வந்ததான் நீ கத்துக்கொள்ள முடியும். அப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை வாழக்கூடுமானால் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? நல்ல கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க உங்ககிட்ட இந்த மாடலை கத்துக்கொள்வாங்க. நீ கீழ்ப்படியவே இல்லைன்னா பக்கத்துல கை வச்சு சொல்ல, உன் பிள்ளைங்க கீழ்ப்படிய நினைக்கிற. அல்லேலூயா. நான் கீழ்ப்படிஞ்சு பாரு, என் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே ஏனோக்கு சொன்ன இல்லைங்களா,
ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், சஞ்சரித்தாரு. எல்லாம் ஏன் சொல்லுங்க? 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கு ஆதாம், முதல் மனுஷனாகிய ஆதாம் சொல்றான், பா நான் தேவனுடைய கரத்தினால உருவாக்கப்பட்டேன்பா, உன்னை போல ஒரு தாய்க்கு நான் பிறந்தவன் இல்லை என்று சொல்லும் போது, தாத்தா நான் 7வது தலைமுறைன்னு என்னை ஏமாத்தாத தாத்தா. எனக்கு தெரியாது, எனக்கு 4 ஜெனரேஷன் தெரியாது. என் பையன் சொல்லுவான் கரெக்டா. 4 ஜெனரேஷன் யாருன்னு கேட்டா எங்க அப்பா தெரியும், எங்க தாத்தாவை தெரியும். ஆனா அவனுக்கு 4வது தலைமுறை யாருன்னு தெரியும், எனக்கு தெரியாது. இப்போ ஏனோக்கு கேக்குறாரு, யாரோ தாத்தா ஏமாத்துற, நீ உன்னை கடவுள் படைச்சாரா, உன்னை கடவுள் தான் உண்டாக்குனாரா, இந்த இதெல்லாம் பொய்யெல்லாம் பேசாதா. ஆமாடா, என்ன கடவுள் தான் படைச்சாரு, என்ன கடவுள் தான் உண்டாக்குனாரு. இவ்வளவு வயசுல அந்த அன்பு நிறைஞ்ச கடவுளை குறிச்சு உனக்கு சொல்லணும். எங்களுக்காக அழகான ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாரு அவர் எங்களுக்கு உருவாக்கி, அவருடைய அழகான கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைச்சது. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம், மண்ணா இருந்த எண்ணெய் எடுத்து ஆண்டவர் அழகா உருவாக்கினாரு. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. எனக்கு அழகா கண்டு உண்டாக்குனாரு, எனக்கு அழகா மூக்க உண்டாக்குனாரு, எனக்கு ஒரு நெத்தியை வச்சாரு, எனக்கு ஒரு புருவத்தை வச்சாரு. ஒருவேளை ஆண்டவர் இப்படி வச்சுங்களேன், உங்களுக்கு கண்ணை வச்சுட்டு மேல புருவத்தை வைக்காம இருந்தா எப்படி இருப்பீங்க நீங்க? சும்மா யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த கன்றாவியை நான் எப்படி பெறுதுன்னு நினைக்கிறது. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க போட்டோகிராஃபி யாரா போட்டோ எடிட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா சும்மா போயிட்டு உங்க புருவத்தை மட்டும் எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. சின்ன காரியம் தான், உன் மனசு சஞ்சலப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சின்ன காரியத்தை கூட நுணுக்கமா அழகா செஞ்சாரு. சரி, இப்படி வச்சுமா, இந்த மூக்க வச்சிட்டாரு, 2 ஹோல்ஸ் வைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், என்ன பண்ணிருப்பீங்க? சின்னதா அழகா என்ன பண்ணாரு. அது பெருசா விகாரமா இருந்தா என்ன பண்ணாது? நீங்க எலும்பு கூட மூஞ்செல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஒரு செத்த மனிதனுடைய எலும்பு கூட பாத்தீங்கன்னா இந்த இடமே இருக்காது அதுக்கு. அது பார்த்தாலே பயமா இருக்கும். நம்ம சில பிள்ளைங்களாம் பார்த்து எலும்பு கூட மூஞ்சின்னு நீங்க சொல்லிக்கிறீங்களா? இல்ல நான் சின்ன வயசுல சொல்லுவேன் எல்லாரையும். அல்லேலூயா. இப்ப அது போல தேவன் நம்ம மூக்க கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தாரு, எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா செய்யறாரு. அங்க ஆதாம் 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு இடத்துல சொல்றாரு, பர்ரா ஆண்டவர் தான் இந்த காதை செஞ்சாரு. சப்போஸ் இந்த காது மடலே இல்லாம காது இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிறீங்களா? ஒரு நாள் காது மடலே இல்ல, காது மட்டும் இருக்குதுன்னு சொன்னா, இந்த காது இருக்குதோ இதுல என்ன பண்றீங்க? கம்பல் குத்திக்கிறோம் பிரதர், ஒண்ணு பத்தாதுன்ட்டு ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க குத்திட்டு பத்தாதுன்ட்டு ஆம்பளை பிள்ளைங்க நாங்களும் குத்திப்போம். ஆண்டவர் காதை வைக்கலன்னா, அல்லேலூயா. காது எதுக்கு வச்சான்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நீ பிறந்து முதல்ல உனக்கு வளரக்கூடியது எதுதான்? காது தான் வளரமா. ஏன் சொல்லுங்க? அந்த காது வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அவர் அனுதினமும் உங்ககிட்ட பேசுவார், சொல்லுவார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, இருட்டா இருக்குதுன்னு நினைக்காத, நான் ஒரு இடத்துல உன்னை பத்திரமா வச்சு வளர்த்துன்னு வரேன். உனக்கு கை முளைக்க கால் முளைக்க ஒரு முட்டைக்குள்ள கருவை எப்படி கடவுள் வளர்க்கிறார் தெரியுமா? அது மூலம் உன்னை கொண்டு போட்டு ஒரு தாயின் கருவில வச்சு அனுதினமும் பார்த்து 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 அந்த டெம்பரேச்சர்ல அந்த முட்டை இருக்கணும். நீங்க சொல்றீங்க, நீங்க முட்டைக்குள்ள இருந்து தான் வந்தீங்க. உங்களை சுத்தி ஒரு பனிக்கூடன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க நாங்க எங்க போறது, ஒரு முட்டைக்குள்ள வந்து தான் வந்தீங்க. நீங்க ஆண்டவர் அழகா என்ன பண்ணாரு, அதுல கொஞ்சம் திரவத்தை ஊத்தி, அந்த திரவம் வாய்க்குள்ள போகாதபடிக்கு என்ன பண்ணாரு, உன் வாயை மூடி, சரிங்களா, உனக்கு தொப்புள் கொடியா என்ன தொப்புள் கொடிய தாயோடு கூட இணைச்சி அவங்க சாப்பிட்ற உணவை பிரிச்சு, அந்த உணவுல இருந்து சத்தும் தொப்புள் கொடியா வந்து அது உன் வயிற்றுல போய் உன்னை திடப்படுத்தி உன்னை வளர செய்யத்தக்கதாக வழிகளை உண்டாக்கினவர் அவரே. அல்லேலூயா. இதெல்லாம் ஏனோ உட்காந்து, தாத்தா உண்மையா சொல்ற? ஆமாடா, பாரு கருன்னு எப்படி முடி வந்துக்குது பாரு. நம்ம ஒண்ணு என்ன பண்றோம், இது ஆப்பிரிக்கா கொடுக்குறேன், அமெரிக்கா கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடு. அல்லேலூயா. நம்ம ஸ்டைலா பார்ப்போம், பார்த்தா ஒரு சைடு பார்த்தா எப்படி இருக்குது, நேபாள்காரெல்லாம் வெட்டி இந்த மாதிரி கொஞ்ச நாள் சுத்தி இருந்தோம், குர்கா மாதிரியே இருந்தோம். அல்லேலூயா. இன்னும் நம்மளுக்கு பூர்வம் தான் இப்படி தூக்கின்னு இல்லை, மற்றபடி நம்மளை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கூர்க்கா வந்துக்கிறா. அல்லேலூயா.
அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தேவ சாயலுக்கு என்னைக்குனே இருந்திருக்கிறோமா? ஆண்டவர் போலவே இருக்கலாம்பா. ஆண்டவர் தாடி வச்சாருன்னு உங்களை தாடி வச்சுக்க சொல்ல, அது அங்க முறைமை, யூதர்களுடைய முறைமை. 30 வயசுல தாடி வச்சு ஒருத்தன் மெச்சூர்டா நிக்கணும், மெச்சூர்டா இருக்கணும். 30 வயசு ஆகி நம்மளுக்கு என்ன இல்லை, இப்பயும் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு கொடுக்காம நீ என்ன பண்ற? அல்லேலூயா. வளர்ந்த பிள்ளைங்களும் சண்டை போடுது. அப்படி சொல்ல, உனக்கு ஒரு தன்மை உண்டு, அந்த தன்மை தேவ சாயலுக்கு வா. எல்லா விஷயத்தையும் கவனமா யோசனை பண்ணு. அங்கே பார்க்கிறாரு, எல்லா மனுஷனை காட்டிலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. இப்போ ஏனோக்கு சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா ஏனோக்கு பாதி கதையில விட்டுன்னு வச்சுங்க, அது ஒரு கமெண்ட் அடிப்பீங்க, ஐயா பாதியிலே விட்டாரு கதையன்ட்டு. இப்போ ஆதாம் என்ன பண்றாரு, ஏனோக்கு கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வா, நான் கடவுளால உண்டாக்கப்பட்ட என்ற ஒரு காரியத்தை உனக்கு நிரூபிக்கிறேன். எப்படி தாத்தா நிரூபிப்ப? உங்க எல்லாரும் 7 ஜெனரேஷன் பிள்ளைங்களையும் பாரு, 7 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாருக்கும் மூக்கு இருக்குதா? இருக்குது. கண் இருக்குதா? இருக்குது. காது இருக்குதா? இருக்குது. எல்லாருக்கும் புருவம் இருக்குதா? எல்லாருக்கும் இருக்குது. இப்ப அப்படியே என்ன பண்ணு, கீழே வா, எல்லாருக்கும் தொப்பு இருக்குதான்னு பாரு. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தானா ஏனோக்கு. தாத்தாவை பாரு, தொப்புளுக்கு தான் பார்த்தா தாத்தாக்கு தொப்புல காணும். ஆதாம் தாத்தாக்கு என்ன இல்ல, ஏன்னா அவர் அம்மா வழியா வந்தவர் இல்ல, ஆண்டவர் கைப்பட உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா. இப்ப பார்த்து ஏனோக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்ம தொப்புல டிசைன் போடுது போயிட்டு, அது அடையாளம். அம்மாவோடு கூட இணைச்சி ஆண்டவர் உனக்கு ஆகாரத்தை கொடுத்தார, அதற்கான அடையாளம் அது. அல்லேலூயா. அத ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இங்க ஒரு வழி வச்சிருந்தேன், இது இல்லைன்னு வச்சுக்க, அங்க கொஞ்சம் அழுத்தி இருந்தாரு வச்சுக்கோ, தொப்புல உள்ளியே என்ன பண்ணிருப்ப, பாடியே இருக்க மாட்டேன். கருவிலே உருவான நாள் முதலாய் கர்த்தர் அப்படியே என்ன பண்ணிருப்பாரு, பனிக்கூடத்திலேயே படுத்துட்டு இருப்ப. அல்லேலூயா. நீ அங்க அவர் அழுத்தி இருந்தா, நீ வாயை திறந்து உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் திரவத்தெல்லாம் நான் பண்ணிருப்ப. ஆண்டவர் உன்னை கருவுல எந்த அளவுக்கு சுமந்தார் என்பதை நினைச்சு பார்த்தனா, கர்த்தர் மேல அத்தனை அன்பு வந்துடும். ஆண்டவரே, உன்னை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, நினைக்கும் போது எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, நினைக்கும் போது எனக்கு இல்ல. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, நினைக்கும் போது எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, நினைக்கும் போது எனக்கு இல்ல, போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உமதியும் இல்ல, நீங்க இல்லனா இல்ல, நீங்க இல்லனா இல்ல, நீங்க இல்லனா அவர் இல்லனா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஏசப்பா இல்லனா. அல்லேலூயா. நீ சொல்றத பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குலுக்கி, கை இல்லாதவனே அவர் இல்லைன்னா நான் இல்ல. கூச்சமாக்குது பிரதர், அது எப்படி பிரதர் பிடிக்கிறது? அவனா கொரோனா வந்துக்குது, அவன் கையை பிடிக்க கூடாது. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நான் இல்ல. தாயின் இன்னைக்கு சொல்றல, அப்படியே பார்த்தா அம்மா மாதிரியே இருக்குதுடா இது. கண்ணால அது எப்படியே இருக்கும். அல்லேலூயா. அது கண்ணால பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்படியே நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்ல,
பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லி இந்த அழகுக்கு காரணம் அம்மா இல்ல, ஆண்டவர். அவர் மட்டும் கொஞ்சம் மூக்க திருப்பி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சி கோணலே மாட்டிருக்கும். சைனாக்கு வாங்கின பொம்மை மாதிரியே இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, நோவா வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட என்ன பண்ணாரு, சஞ்சரித்து. இதனால தான் ஏனோக்குக்கு தேவன் மேல ஒரு பெரிய அன்பு வந்துடுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதனால நோவாவுக்கும் தேவன் மேல ஒரு அன்பு வந்துச்சு. வாசிங்கம்மா, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுங்க. அங்க ஆதாமுக்கு சொன்ன மாதிரி இங்க தேவன் லிஸ்ட் போடல. இங்க அழகா சொல்லிட்டாரு, சேம் காம் யாபேத் என்ற 3 குமாரரை பெற்றிருந்தான். பூமியானது தேவனுக்கு முன்பாக பூமி எப்படி இருந்துச்சு? அது கெடுத்தது யாரு? கெடுத்தது யாரு? இப்ப அது ஒரு முக்கியமான காரியம். 4 பேர் ஒரு இடத்துல நின்று என்ன பண்றீங்க? சுவிசேஷம் சொல்றீங்க. அப்ப அந்த இடம் வந்து தூய்மைப்படுதா கெட்டு போதா? ஒரு இப்படி வச்சுப்போமே, ஒரு வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ணீங்க, தொடப்பத்து வீட்டை ஃபுல்லா பெருக்குறீங்க. அந்த வீடு சுத்தமாகுமா அழுக்கா இருக்குமா? சுத்தமாகும். சுவிசேஷம் என்பது எதுதான். நீ எந்த இடத்துல, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக. ஒரு பரிசுத்தவான் கடந்து சென்று ஒரு இடத்துல ஊரு கதை பேச மாட்டான். என்ன கதை பேச மாட்டான்? ஊர் கதை பேச மாட்டான். அப்போ அவன் என்ன கதை பேசுவான்? பரிசுத்தத்தை குறித்து பேசுவான்ப்பா. இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இதுதான்டா நம்முடைய வாழ்க்கை. எங்க முன்னோர்கள் நல்ல காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எது முக்கியமோ அதை நான் எடுத்துக்கொள்ளணும், எது தேவையற்றதோ அதை நான் என்ன பண்ணணும், விட்டுடணும். அப்போ எனக்கு இப்போ வர ஜென்ரேஷன்ல வந்து நான் நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லதை சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? அது போல நான் 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து பேசும் பொழுது அந்த இடம் தூய்மைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த தூய்மை ஒவ்வொரு இடத்துல நீங்க எங்கெங்க கடந்து போறீங்களோ அங்கெல்லாம் தேவனை குறித்து சாட்சி சொல்ல 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 தேசம் முழுதும். ஆனா இங்க நடந்தது வேற. இங்க ஜனங்கள் எல்லாம் அக்கிரம சிந்தையோடு கூட இருந்து பூமி கெட்டு போகத்தக்கதாக காரியத்தை செஞ்சாங்க. அல்லேலூயா. அதனால தேவன் என்ன தெரியுமா பண்றார்? ஒரு காரியத்தை பண்ணுகின்றார். நான் எல்லாரையும் நிக்கிரகம் பண்ண போறேன். இதுல ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்றபடியினால, என் சத்தத்தை கேட்கிறபடியினால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மத்த என்ன பண்ண போறேன், நானு மாத்த போறேன்னு சொன்னவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. நோவாவை அழைப்பித்து, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதும் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல், யார் கெடு, ஆவிக்குரியவன் கெடுக்கல, தேவ சத்தத்தை கேட்டவன் கெடுக்கல, மாம்ச சிந்தையில இருக்கிற மனுஷன் பூமியை கெடுத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான எவன் பூமியை கெடுத்தானோ, எவன் காரியத்தை பொல்லாததை கொண்டு வந்தானோ அவனை எல்லாம் தேவன் என்ன பண்ண போறாருன்ட்டு நோவாவிடத்துல சொல்றாரு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. இங்க வாழ்ந்த அவனுடைய சுவடு கூட இல்லாதபடிக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா, ஒரு பெரிய மழையை உண்டாக்க போறேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அதை என்ன பண்ண ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பேழை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறம்புமாக கீழ்போசு. இப்போ ஆண்டவர் பேழையை உண்டாக்கிட்டாரு. பேழையுடைய நீளம் அகலம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா உள்ளும் புறமுமாய் ஆண்டவர் கீழ்போச சொல்லுவது எதுக்கு சொல்லுங்க? எந்த தீங்கும் உள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது.
எந்த தீங்கும் உன்னை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2 முனையிலும் கீழ் பூசு. உள்ளேயும் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாப்பட்டு தெரியுமா? உள்ளேயும் கீழ் பூசணும், வெளியையும் கீழ் பூசணும். நான் உள்ள பிரதர், நான் 1ஆம் நம்பர் பரிசுத்தம் பிரதர்னா கர்த்தர் இருதயத்தை பார்ப்பாரு. நான் வெளியே ஆக்டிங் கொடுத்தனா மனுஷங்கள்ல மாட்டிப்பேன். இப்ப நான் என்ன பண்ணும்? உள்ளும் புறம்பும். நோவா நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் பார்ப்போம், திருப்பி நோவாவை குறிச்சே பார்ப்போம். ஏன்னா சாயங்காலம் திருப்பி சர்வீஸ் இருக்குது. ஏன்னா இது 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷத்துக்குள்ள கடந்து சொல்றோம். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கீழ் பூசத்தக்கதாக ஒரு ஆவியின் அபிஷேகங்கள் மீது ஊற்றப்படட்டும்னு கேட்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கத்தக்கதாக ஒரு ஆவி எங்கள் மீது ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்ல போற. ஆண்டவரே, உள்ளும் புறம்பும் கீழ் பூசுகின்ற கல்வாரி ரத்தம் எங்கள் மீது கடந்து வரட்டும் கேட்க போறோம். எல்லாம் வலது கையை உயர்த்தி எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஷிகாராதானா ரீதி நீ ஷியாலாதானாரா. ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் எல்லாம் பிள்ளைகளும் கண்களை முன்னு ஒருத்தரும் கண்களை தரக்கூடாது. ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன் பாதையை மாத்த போறாரு, உன் அடிகளை மாத்த போறாரு. எல்லாம் கண்ணு மூடுங்க. நீ கல்வாரிக்கு நேரா இருக்கிற. கல்வாரி சிலுவை உனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய சிரசின் மீது வழிந்தோடின ரத்தம். முள்முடி சுட்டப்பட்டபடியினால முள்முடிய பாரு. உன் கண்கள் முள்முடிய பார்க்கட்டும். உன் கண்கள் முள்முடிய பார்க்கட்டும். அது வைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வழிந்தோடின ரத்தத்தின் பெருந்துளிகள் உன் மேல வந்து விழுது. ஆண்டவரே, அபிஷேகம் என்ன நடத்தட்டும். ஆண்டவர், அவர் கரத்திலிருந்து வழிந்தோடின ஆணிகள் கடாவப்படும் பொழுது ஆணிகள்னாலே கைகள்ல அடிக்கிறாங்க. அந்த ஆணி துளையிட்ட போது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வழிந்தோடின ரத்தத்தின் பெருந்துளிகள் உன் மேல விழுது, உன் மேல விழுது. அது புறம்பான உன் சரீரத்தை வேலி அடைக்க போகுது. அது புறம்பா இருக்கிற உன் சரீரத்தை வேலி அடைக்க போகுது. அவர் விழாவிலிருந்து வடிந்தோடின ரத்தத்தின் பெருந்தோங்கள் உன் மீது விழும்போது, உன் மீது விழும்போது, ஈட்டிகள் பாயும் பொழுது விழாவில ஒரு பெரிய துளை விழுகிறது. அது இருதயத்தை கிழித்து உள்ளாயிருக்கிற இடத்திலே கல்வாரி ரத்தம் ஊடுருவி பாய்கிறது. அவர் கால்களிலே வழிந்தோடின ரத்தம் எல்லாம் உன்னை வேலி அடைக்கிறது. உன்னை வேலி அடைக்கிறது புறம்பா. உன் கால் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல பரிசுத்தம் வரணும்னு தேவன் விரும்புறாரு. அந்த இடத்துல பரிசுத்தம் வரணும்னு தேவன் விரும்புறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும். செலுத்துகின்ற ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாயு வலிவா தர ஆண்டவர் அபிஷேக தைலத்தினாலே
மெஹத்தி நினியா சிக்கை மேருகாஹா ரெக்கலேடன ராஷி ஹேலகனரா மெஹத்தி நிக்கா ராத்தனரேஷா ஹக்கோ ரிமஹத்தனி நியாகாதனரியா. ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார்.